அந்த ஆண்டின் பின்னர் ஆஷாட மாதத்தில் ஜூன் ஜூலை சுமார் 250 யாத்திரிகர்கள் ஸ்ரீ குரு மகாராஜர் அவர்களின் தலைமையில் ஹவுரா நிலையத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட வண்டியில் புறப்பட்டு முதலில் பாலேஸ்வர் ரயில் நிலையத்திற்கு சென்றனர். அங்கிருந்து அவர்கள் ஸ்ரீ ரேமுனாவிற்கு பயணம் செய்தனர். ரேமுனாவில் அவர்கள் ஸ்ரீ க்ஷீரசோரா கோபிநாதஜி அவர்களின் தரிசனத்தை பெற்றனர். ஸ்ரீல குரு மகாராஜர் ஸ்ரீ மாதவேந்திர பூரி மற்றும் க்ஷீரசோரா கோபிநாதர் அவர்களின் லீலையை ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் இல் கூறியபடி விவரித்தார். ஸ்ரீ மாதவேந்திர பூரி பக்தி ரசத்தின் கல்பவிருட்சத்தின் முதல் மொட்டு. ஸ்ரீநாதஜி அவருடைய சேவையால் மிகுந்த திருப்தியடைந்து ஆன்யோரா கிராமம் அருகிலுள்ள ஸ்ரீ கோவர்தன மலையில் வெளிப்பட்டார். மாதவேந்திர பூரி 1 மாதம் அபிஷேகம் மற்றும் அன்னகூட விழாவுடன் ஸ்ரீநாதஜியை ஆராதித்தார். பின்னர் ஸ்ரீ கோபாலஜியின் ஆணையின்படி மாதவேந்திர பூரி மலைய சந்தனம் பெறுவதற்காக விருந்தாவனத்திலிருந்து ஜகந்நாதபுரிக்கு நடந்து சென்றார். வழியில் அவர் இரவு நேரத்தில் ரேமுனாவிற்கு வந்தார். அங்கு பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டிருந்தது. திரை திறக்கப்பட்ட போது அவர் ஸ்ரீ கோபிநாதஜியின் அதிசயமான மூர்த்தியை தரிசித்தார். முன் 12 பானைகளில் க்ஷீர பிரசாதம் இருந்தது. அந்த க்ஷீரத்தின் அற்புதமான வாசனை மாதவேந்திர பூரியின் மனதை ஈர்த்தது. அவர், நான் சிறிதளவு பிரசாதத்தை ருசித்தால் என் ஸ்ரீநாதஜிக்காக இத்தகைய க்ஷீரத்தை தயாரிக்கலாம் என்று நினைத்தார். இரவில் ஸ்ரீ கோபிநாதஜியின் பூஜாரி கனவில் பகவானின் ஆணையை பெற்று 1 பானை க்ஷீரத்தை மாதவேந்திர பூரிக்கு அளித்தார். இதைக் கேட்ட பூரிஜி ஆனந்த பூர்வமான கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கினார். ஆனால் புகழின் பயத்தால் அவர் இருளில் ரேமுனாவை விட்டு ஜகந்நாதபுரிக்கு புறப்பட்டார். அந்த நேரத்திலிருந்து ஸ்ரீ கோபிநாதஜியின் பெயர் ஸ்ரீ க்ஷீரசோரா கோபிநாதர் என பிரபலமானது. பின்னர் ஸ்ரீ மாதவேந்திர பூரி ஜகந்நாத தரிசனம் செய்து மலைய சந்தனத்தை பெற்றார். விருந்தாவனத்திற்கு திரும்பும் வழியில் மீண்டும் ரேமுனாவிற்கு வந்தார். அங்கு அவர் கனவில் ஸ்ரீ கோபாலஜியை பார்த்தார். அவர், இந்த சந்தனத்தை கோபிநாதரின் உடலெங்கும் தடவுங்கள். நான் அதே கோபிநாதன். நீங்கள் இந்த சேவையைச் செய்தால் என் உடலின் சூடு நீங்கும் என்று கூறினார். பூரிஜி அந்த சேவையைச் செய்து கோபாலஜியின் அனுமதியுடன் மீண்டும் பிருந்தாவனத்திற்கு திரும்பினார். பகவான் தனது பக்தர்கள் சேவையில் அனுபவிக்கும் கஷ்டங்களை அறிந்து அவர்களின் மகிமையை உலகில் உயர்த்துவதற்காக இத்தகைய திவ்ய லீலைகளை நிகழ்த்துகிறார். யாத்திரிகர்கள் இந்த லீலையால் ஈர்க்கப்பட்டனர். கதையை கேட்ட பிறகு அவர்கள் அருகிலுள்ள ஸ்ரீ ரசிகானந்தஜி அவர்களின் சமாதியை தரிசித்தனர்.